நம்ம நருட்டோ சீரிஸ்ல நிஞ்சான்னு கிரியேட் பண்ணதே நம்ம ஸ்டேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சீரிஸ்ல வந்து நின்ஜுட்சுன்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலா அவர் சொன்னது நின்ஷூனா அமைதிக்கான வழின்னு அர்த்தம். இதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ளே அவருக்கு பல காலங்கள் ஓடி போச்சு. அதனால அவர் பவரை 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாரு. அதாவது அவங்க பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் பையன் இந்திராக்கு ஸ்டேஜ் சக்கராவையும் அது இல்லாம ஷரிங்கானையும் கொடுத்துருப்பாரு நம்ம ஸ்டேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத். நம்ம இந்திரா என்ன நினைச்சிருப்பாருன்னா பலத்தால மட்டும்தான் அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா நினைச்சிருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்டா அசுரா பிறந்திருப்பாரு. அவருக்கு வந்து ஸ்டேஜ் பாடியோட பிறந்திருப்பாரு. அவர் அமைதியை தேவைன்னா லவ்வால மட்டும்தான் அமைதியை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு. நம்ம ஸ்டேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் ஆல்மோஸ்ட் 1000 அளவுக்கு போயிட்டு இருப்பாரு. அவரோட சக்சரா ஒரு ஆளை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். இதுல யாரும் ஒருத்தர் சூஸ் பண்ணாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல வெறுப்பு வந்துனே இருக்கும். அது இல்லாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது போயிட்டேவே இருக்கும். நம்ம ஸ்டேஜ் என்ன நினைச்சிருப்பாருன்னா சண்டை போட்டு அமைதியை கொண்டு வரதை விட லவ்வால தான் அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் செகண்ட் பையனான அசுராவை சூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இந்திராவுக்கு இந்திராவோட வழியில போகணும் தான் ஆசை. இதனால நம்ம இந்திரா வந்து அசுரா கூட போய் சண்டை போடுறாரு. அந்த சண்டை பெரிய சண்டையா ஆகுது. அவங்க போட்ட சண்டை தான் இப்ப தலைமுறையா மாறி வந்துட்டே இருக்கு. இப்ப கடைசியா போட்ட சண்டை தான் அந்த சாஸ்கே அண்ட் நருட்டோவோட சண்டை. அதே மாதிரி இந்திராவோட வம்சாரில வந்தவர் தான் மாதரா, அசுராவோட வம்சாரில வந்தவர் தான் நம்ம அஷிராமா. அவங்க 2 பேருக்குமே சண்டை நடந்திருக்கும். இந்திரா அண்ட் அஷிராவுக்கு எப்படி பேட்டில் நடந்ததோ அதே மாதிரி தான் நம்ம மாதரா உச்சிக்காகோ அஷிராமா செஞ்சுக்கோ பேட்டில் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சாஸ்கேக்கும் நருட்டோக்கோ பேட்டில் நடந்திருக்கும். மாதராவோட வம்சாரில வந்தவன் தான் சாஸ்கே. அது இல்லாம வந்து ஆஷிராமா வம்சாரில வந்தவர் தான் நம்ம நருட்டோ. இதை மென்ஷன் பண்ற மாதிரி தான் நம்ம நருட்டோக்கு முன்னாடி நம்ம சாஸ்கே பிறந்திருப்போம். அதனால நம்ம சாஸ்கே தான் அண்ணன், நம்ம நருட்டோ தான் தம்பி. இதே மாதிரி தான் எல்லா ஜென்ரேஷன்லயும் நடந்திருப்போம். அண்ணன் பாத்தீங்கன்னா கெட்டவனா இருந்திருப்போம், நான் தம்பி பாத்தீங்கன்னா நல்லவனா இருந்திருப்போம். ஆனா நம்ம சாஸ்கே வந்து டிஃப்ரெண்ட். இந்திரா விசஸ் அசுரா ஃபைட்ல பாத்தீங்கன்னா வந்து அசுரா வந்து இந்திராவை டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் மாதரா உச்சிகா விசஸ் அஷிராமா செஞ்சு ஃபைட்லயும் அஷிராமா வந்து மாதராவை டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாரு. நியாயப்படி பார்க்கணும் நம்ம சாஸ்கே சாக வேண்டியது. ஆனா ஆப்போனன்ட் நருட்டோவா இருக்கனால நம்ம சாஸ்கே தப்பிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம நருட்டோ வந்து அஷிராமா அசுரா மாதிரி சீரியஸா பேட்டில் பண்ணியிருந்தான்னா அங்க நடக்கிறதே வேற. நம்ம நருட்டோ தான் யாரையும் கில் பண்ண மாட்டார்ல, அதனால நம்ம சாஸ்கே தப்பிச்சிட்டோம். உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போலான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க.